ஜஸாக்குமுல்லா ஹைர். லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு இக்னைட் 2025 ப்ரோக்ராம் நடத்தணும். அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? பாதிக்கு பாதி தான். இப்போ பாதி பேர் புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்னன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு? அது என்னப்பா இப்போவே சிரிக்கிறீங்க? எதுவும் சொல்லலையா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை நீங்கள் தான் லீடர்ஸ் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய வீட்டையோ அல்லது சமுதாய பணிகள்லையோ ஏதோ ஒரு வகையில் இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய பணிகளில் நீங்கள் இருக்க போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். அது நம்முடைய நோக்கம். அது கரெக்டு தானே? இருக்கணும், அப்படி தானே? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த வகையில் இருக்கும்பொழுது நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டிய சில திறன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய தலைவராக, நல்ல ஒரு மார்க்க சிந்தனையாளராக நான் இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டிய சில திறன்கள், சில பண்புகள் அப்படின்னு இருக்குது. இப்போ அதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கான அதை குறித்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூண்டுதலுக்கான ஒரு இடம் தான் இது. அதனால தான் இது டைட்டிலோட பேர் இக்னைட்னு வச்சுருக்கோம். இக்னைட்னா என்னது? ஒரு ஸ்பார்க்கை நம்ம வந்து we are igniting it. we are igniting a spark in you. உங்களுக்குள்ள சமுதாயத்தின் மீதான ஒரு அக்கறை, இந்த மார்க்கத்திற்கு நான் கட்டாயம் பங்களிக்கணும், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமுதாயத்தில் நம்ம தனித்தனி நபர்களாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு பக்கம், நம்ம எப்போவுமே ஒரு ஜமாத்தாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஜமாத் அப்படிங்கிறது ஒரு பிரயாணத்துக்கு போகிறதா இருந்தால் கூட நமக்கு மத்தியில் ஒரு அமீர் இருக்கணும். அவர் நமக்கு வழிகாட்டுவார். சில தேவைப்படக்கூடிய இடங்களில் ஆலோசனைகள் செய்யணும். ஆக எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு தனிநபராக மட்டுமல்லாமல் ஒரு ஜமாத்தாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஜமாத் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு டீம். எல்லா இடத்துலையும் டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டீம் அப்படிங்கிறப்போ அதில் ஒரு டீம் லீடர் இருப்பார், அதில் ஒரு ப்ரைமரி கவுன்சிலர் இருப்பார், கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஒரு பர்சன் இருப்பார். மற்ற எல்லாருமே தங்களுடைய ஆலோசனைகளை கொடுப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து செயல்படுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் அ டீம் இஸ். அதுதான் ஜமாத்தினுடைய ஒரு புரிதலும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த வகையில் இப்போ இருந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ 10:22 இதில் இருந்து இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்து போகிற வரைக்குமே நீங்கள் எல்லாருமே உங்களுடைய டீமுடைய மெம்பர்ஸாக ஆக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு 66 பேர் இருக்கிறீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? 66 பேர் இருக்கீங்க. 6 டீமாக பிரிச்சுருவோம். ஓகேவா? 6 டீம்ஸாக பிரிக்க போகிறோம். ஒரே கிளையிலேருந்து வர மாட்டீங்க, எல்லாருமே வேறு வேறு கிளைகள்லேருந்து ஒரு மிக்சப்பாக தான் நம்ம போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது? நம்ம எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னது? என்னம்மா? புரியல சத்தமாக சொல்லுங்க. இஸ்லாமிக் பிரதர்ஹுட், இஸ்லாமிய சகோதரத்துவம். இப்போ அந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த நபர்களோடு மட்டுமல்லாமல் நான் புதிதாக பழகக்கூடியவர்களும் கூட கலிமாவின் மூலமாக என்னை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே இங்கே சகோதரர்கள், நம்ம எல்லாருக்கும் மத்தியிலையும் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ஒரு டீம்ஸ் பிரிக்க போகிறோம். 6 டீம்ஸ் பிரிச்சிருக்கோம். உங்களுடைய கிளை பொறுப்பாளர்கள் கொடுத்த டேட்டானுடைய அடிப்படையில் டீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நான் பேர் சொல்கிறவங்க ஃபஸ்ட் இங்கே வந்துடுங்க. அந்தந்த டீம்ஸாக தான் நீங்கள் வந்து உட்கார போகிறீங்க, சரிங்களா? நான் கால் பண்ண ஒவ்வொரு டீமாக வந்து அந்த 11 பேராக குரூப் ஆகிட்டு அந்த சீட்ஸை நீங்கள் ஆக்குபை பண்ணிக்குவீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சுஹைல் புதுப்பேட்டை 2 பேரா? சுஹைல் புதுப்பேட், புதுப்பேட்டை. சுஹைல் எல் சுஹைல் வாங்க ஃப்ரண்ட்ல. இர்ஃபான் புதுப்பேட்டை, இர்ஃபான். முகமது ஹசன் புதுப்பேட்டை,
இந்த ஜேஎம் பொறுப்பாளர்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க பசங்களை. முகமது தகீப் தாங்கல், முகமது தகீப் தாங்கல். மூசா வேளச்சேரி. சுப்ஹானல்லாஹ் வேண்டாம் சரிங்களா. இர்ஷாத் வேளச்சேரி. முபாரக் புதுப்பேட்டை. உவைஸ் புதுப்பேட்டை. உவைஸ் புதுப்பேட்டை. ஷாஹித் புதுப்பேட்டை. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. உதுமான் புதுப்பேட்டை. தாரிக் தாங்கல். தாரிக் தாங்கல். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் 11 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இளைஞர்கள்லாம் சீக்கிரம் வரணும் சரியா. இவ்வளோ பொறுமையாக வரீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 11 பேருமே டீம் ஏ. டீம் ஏ 11 பேருமே டீம் ஏக்கான பொறுப்பாளர் வந்து அனஸ். எங்க அவர்? ஒவ்வொரு டீமுக்குமே ஒரு ஜேஎம் பொறுப்பாளர் தான் வந்து ஒட்டுமொத்த கோஆர்டினேட்டராக இருப்பீங்க. டில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நீங்கள் தான் இந்த டீம் ஏக்கான பொறுப்பாளர். இந்த ஷீட் உங்களுக்கு தரேன் சரிங்களா. அடுத்து டீம் பி. தரோம். டீம் பி அப்துல் ரஹ்மான் வேளச்சேரி. அப்துல்லா வேளச்சேரி. கொஞ்சம் குயிக்காக வாங்கம்மா. அஷ்ஃபக் அமீன் வேளச்சேரி. அப்துல் லத்தீஃப் தாங்கல். உவைஸ் வேளச்சேரி. சல்மான் வேளச்சேரி. இர்ஷாத் பல்லாவரம். இர்ஷாத் பல்லாவரம். பிலால் பல்லாவரம். ரியாஸ் பல்லாவரம். ஜலால் பல்லாவரம். முகமது முஸ்தபீப் தாங்கல். கொஞ்சம் குயிக்கா வாங்கம்மா. 11 பேர் இருக்கீங்களா? டீம் பிக்கான பொறுப்பாளர் வந்து ஏஜாஸ் பாய். ஏஜாஸ் பாய் டீம் பிக்கான பொறுப்பாளர். 11 பேர் வந்துட்டீங்களா? ஏஜாஸ் பாய் 11 இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். டீம் சி கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஜிப்ரீல் புதுப்பேட்டை. காசிம் சுஹேல் புதுப்பேட்டை. காசிம் சுஹேல் புதுப்பேட்டை. இல்யாஸ் அகமது வேளச்சேரி. முகமது ஷுவைப் பெரும்பாக்கம். சுஹைபா ஷுவைபா பெரும்பாக்கம். நௌஃபல் வேளச்சேரி. ஃபயாஸ் வேளச்சேரி. தௌஃபீக் பல்லாவரம். ஹசன் பல்லாவரம். ஹுசைன் பல்லாவரம். இஸ்மாயில் பல்லாவரம். இப்ராஹிம் தாங்கல். யாரு? இப்ராஹிமா. சரி ஓகே. டீம் சிக்கான பொறுப்பாளர் முகமது ஷாக்கிர் பாய். அடுத்து டீம் டி அர்ஷத் அகமது வேளச்சேரி. அப்படியே பேக்ல நிப்பாட்டிருங்க. அர்ஷத் அகமது வேளச்சேரி. இர்ஃபான் வேளச்சேரி. அனஸ் வேளச்சேரி. அப்துல் பெரும்பாக்கம். ஃபாரிஸ் வேளச்சேரி. உமர் ஷராஹத் வேளச்சேரி. தமீம் அன்சார் பல்லாவரம். அர்ஷத் பல்லாவரம். அப்ரார் பல்லாவரம். ஃபர்ஹான் பல்லாவரம். பீர் தாங்கல். இவங்க பொறுப்பாளர் ஹக்கீம் அன்சாரி. வந்துட்டு இருக்காங்களா? ஹக்கீமே 11 பேர் இருக்காங்களா? பீர் தாங்கல்.
சரி, ஓகே ஓகே இன்ஷால்லா. அடுத்து இ டீம் யூசுப் பல்லாவரம், அப்சல் பல்லாவரம், ஃபயாஸ் தாங்கல், ஷஹீம் வேளச்சேரி, அமீன் வேளச்சேரி, ஷுஹைப் புதுப்பேட்டை, ஷுஹைப் புதுப்பேட்டை, ஜாகிர் ஹுசைன் பல்லாவரம், பிலால் பல்லாவரம், உமர் பல்லாவரம், லுக்மான் பல்லாவரம். இந்த டீமுக்கான பொறுப்பாளர் ஃபாரூக் பாய். அடுத்து எஃப் முகமது ஜம்ஷீர் தாங்கல், ஜக்கரியா தாங்கல், தையூப் தாங்கல், நதீர் புதுப்பேட்டை, இக்ராம் புதுப்பேட்டை, ஃபராசுல்லா யார் புதுப்பேட்டை, சித்திக் பல்லாவரம், வகாஸ் பல்லாவரம், இல்யாஸ் பல்லாவரம், அஸ்லம் தாங்கல், ரஷீத் தாங்கல். ஜம்ஷீர்னு சொன்னோம்ல, ஜமீரா அவர் அந்த டீமுக்கு போயிருங்க. வேளச்சேரி அந்த டீமுக்கு போயிருங்க. வேளச்சேரி இப்போ இங்கே யாரு, இங்கே ஒரு குறையுது. இப்போ 10 பேர் தானே இருக்காங்க. ஷாமில் வந்து அந்த டீமுக்கு போட்டிருந்தோம். ஷாமில் வராப்பில்லையா? டீம் எஃப்க்கான பொறுப்பாளர் பாஷா பாய். இவங்க எந்த டீமு? ஏ டீம் ஃபர்ஸ்ட் இந்த 2 ரோவுக்கு வந்துருங்க. ஏ டீம் அஞ்சு தான் போட்டுருக்குது. நான் 2 சேர் முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டு 12 பேரை உட்காந்துருங்க. அடுத்து பி டீம் அந்த ஃபர்ஸ்ட் 2 ரோல உட்காந்துங்க. பி டீம் நீங்க எங்க போறீங்க? அடுத்து சி டீம் இந்த 2 ரோக்கு வாங்க. டி அந்த 2 ரோ. டி லெஃப்ட் சைடில், எனக்கு லெஃப்ட் சைடில். இ டீம் லாஸ்ட்ல, ரைட் சைடில் லாஸ்ட் இ. எஃப் அந்த சைடு உட்காந்துருங்க. அந்தந்த டீமோட பொறுப்பாளர்கள் உட்கார்ந்துக்கணும். சரிங்களா? ஷாக்கிர் பாய், இது உங்க டீம் தானே? இது யாரு? ஏ டீம் பொறுப்பாளர் அனஸ், வந்துருங்க. பி டீம் ஷாக்கிர் பாய், சாரி பி வந்து சி ஷாக்கிர் பாய், டி ஹக்கீம் பாய். இ டீம் இல்லை இ டீம் அது நம்ம ஃபாரூக் பாய். எஃப் இவர் பாஷா பாய். அல்ஹம்துலில்லாஹ். டிஷர்ட்ஸ் வந்து என்ன தருமோ அதை வாங்கிட்டு போக சொல்லுவோம் லீடரை. நாங்கள் சொல்லுவோம், அப்போ வாங்கிட்டு போனால் போதும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்கள். இங்கே இருந்து உங்கள் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு டீமுக்குமே
அந்த டீமுடைய பொறுப்பாளர்கள் இருக்கீங்க இல்லையா, உங்கள்கிட்ட டிஷர்ட்ஸ் கொடுப்போம், கொஞ்சம் கழிச்சு கொடுப்போம் இன்ஷால்லா. டீ பிரேக்கில் கொடுப்போம். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டீமுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. இந்த மொமெண்ட்டில் இருந்து தம்பி கொஞ்சம் கவனிங்கம்மா. ஓகே, இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லாருடைய இண்டிவிஜுவல் ப்ளஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, டீமுடைய டிசிப்ளின், அது தேவையில்லாமல் பேசுகிற விஷயங்களை தவிர்ப்பதாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, சிரிச்சிட்டு இருக்கிறது, விளையாடுறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஷால்லா அப்சர்வ் பண்ணுவோம். இந்த ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு இன்ஷால்லா நைட்டு நம்ம ப்ரோக்ராம் முடித்து ப்ரெசன்டேஷன் செரமனி நடக்கும் பொழுது அங்கே யார் ஓவராலாக எந்த டீம் அல்லது எந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பர்சனாக இருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்டு இருக்குது. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இஸ்லாம் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையில் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், கரெக்டுங்களா? ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இது. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், என்கிட்ட அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒழுக்கங்களை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இதை நீங்கள் கருதுங்க. சரிங்களா, எல்லா நாளும் நம்ம அப்படி தான் இருக்கணும். அதை குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு பயிற்சிக்கான ஒரு நாளாக வந்திருக்கோம். சரிங்களா, இன்ஷால்லா இருக்கலாமா? இன்ஷால்லா. ஸோ இந்த மொமெண்ட்டில் இருந்து இன்ஷால்லா நம்ம முடிச்சு போகிற வரைக்கும் இந்த அட்மோஸ்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது இஸ் வெரி மச் எக்ஸ்பெக்டட். அண்ட் எல்லாருமே அதில் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு போட்டி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் இன்ஷால்லா. சரிங்களா, ஹைர். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று தருவாங்க இன்ஷால்லா. ஷேக் ரஹ்மத்துல்லாஹி ஃபிர்தௌஸி அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தோடனே ஸ்பீச் ஒன்று நடக்கும். ஸ்பீச்னா வழக்கம் போல் பயானா இது இருக்காது, கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த டீம் நல்ல முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நல்ல முறையில் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். சரிங்களா, இது ரெண்டு விஷயம். தேர்ட் பாயிண்ட், போஸ்ட் பிரேக். இன்ஷால்லா ஒரு 11:15 அல்லது 11:30க்கு நம்ம பிரேக் விடுவோம். அதிலிருந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் பிரேக் டைம். கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் பிரேக் டைம். அந்த பிரேக் முடிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்கிறது பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுடைய ஓவரால் டிசிப்ளின் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் கணக்கிடப்படும். நாங்கள் திரும்ப திரும்ப கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வருவோங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் டீமுக்கான பாயிண்ட்ஸ் கட்டாயம் குறையும். ஸோ அந்த டீமுக்கான பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் உண்டு. டீம் பொறுப்பாளர் மட்டும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். சரிங்களா, 3 விஷயங்கள் முடிஞ்சது. 4வது விஷயம், போஸ்ட் பிரேக் ஒரு ஸ்பீச் காம்படிஷன். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ரேண்டமாக ஒரு 12 டாபிக் வச்சுருக்கோம். மார்க்கம் தொடர்பான ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ். நம்ம டெய்லி பயான் வைக்கிறோம் இல்லையா? ஸோ நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான தலைப்புகளில் ஒரு 12 டாபிக்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பவுல் இங்கே இருக்குது. ஒவ்வொரு டீமில் இருந்தும் ஃபஸ்ட்டு ஒருத்தரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பிரேக் முடிஞ்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அவரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அவர் வந்து இந்த பவுல்லேருந்து ஒரு டாப்பிக்கை பிக் பண்ணி பேசுவார். அதுக்கான டைமிங் வந்து 2 நிமிஷம் அதிகபட்சம். பேர் மினிமம் 1.5 நிமிடம் பேசணும். சரி, இப்போ அவர் பேசுவார், மற்றவங்கள என்ன பண்ணுவீங்க? அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்தந்த டீமில் இருந்து டைமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை நம்ம கேட்போம். அதே நீங்கள் தான் கொடுக்கணும். 2 டைமர்ஸ் வேணும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, கரெக்டாக 1.5 நிமிடம் முடிந்த உடனே ஃபஸ்ட்டு டைமர் எந்திரிச்சு நின்று கை காட்டுவார். எதுக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டைம் ரீச் பண்ணிட்டீங்க, கரெக்டாக 1.5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கை காட்டுவார். அப்புறம் அவர் உட்காந்துருவார். 2 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டைமர் அவர் தான் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ரெட் சிக்னல் மாதிரி அவர் எந்திரிச்சு கை காட்டணும். சரிங்களா, இந்த டைமர் ஒர்க்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலுமே அதுவும் உங்கள் டீமுடைய ஓவரால் ஸ்கோரை வந்து பாதிக்கும். இப்போ ஸ்பீச்சில் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்படும்? ஏன்னா ஸ்பான்டேனியஸாக தான் நம்ம பேச சொல்கிறோம். இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜ், கான்ஃபிடென்ஸ், கண்டென்ட்டுடைய கிளாரிட்டி, அந்த தலைப்பு தொடர்பாக நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை அந்த தலைப்பு விட்டு வெளியில் போகிறீங்களா? சரிங்களா, இது மாதிரியான 4-5 விஷயங்கள் வந்து பார்த்து தான் ஒவ்வொரு டீமுக்கான ஸ்பீச்சுக்கும் இவாலுவேட் பண்ண போகிறோம். இது 2 ரவுண்டாக நடக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபுல்லாக பேசி முடிச்சிருவோம். அதுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுப்போம். ஏதாச்சும் இம்ப்ரூவைசேஷன், பொதுவான இம்ப்ரூவைசேஷன் பற்றி சொல்லுவோம். அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அது முடிச்சுட்டு இன்ஷால்லா அதுக்கான
ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், எந்த டீம் வந்து பெட்டராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கும். ஏற்கனவே சொன்ன ஓவரால் டிசிப்ளின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துல இது ஆடப் ஆகும். அதுக்கப்புறம் தொழுகை முடித்த உடனே சாப்பாடு, இன்ஷா அல்லாஹ் ஃபுட்டு முடிச்சுட்டு நம்ம 2:15 உள்ளே இருக்கணும். 1:15 2:15 வரைக்கும் நமக்கான லஞ்ச் டைம். 2:15 இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் உள்ளே இருக்கணும். 2:30 நீங்கள் 2:30 வரைக்கும் உங்களுக்கான அசம்பிளிங் டைம். 2:30 ஒரு 3 o'clock வரைக்கும் ஒரு சின்ன ஒரு செஷன் இருக்கும். உங்களுடைய ஓவரால் ஃபீட்பேக் அல்லது நீங்கள் பேச விரும்பக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாத்தையும் கேட்டு அதற்கான என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 3 o'clock இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து கிரவுண்டுக்கு நம்ம போகிறோம். அது சொன்னாங்களா, கிரவுண்டில் மேட்சஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? ஸோ அந்த மேட்சஸ்க்குமே இதே 6 டீம் தான். சரிங்களா? சில 2 குரூப்பாக பிரிச்சுருவோம். குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டீம் ஏபிசி இருக்குது இல்லையா, அல்லது குரூப் 1 குரூப் 2ன்னு பிரிச்சுருவோம். 3 டீம் ஒரு குரூப்பு, இன்னொரு 3 டீம் இன்னொரு குரூப்பு. அந்த ஒரு குரூப்புக்குள்ளே மொத்தமாக 3 மேட்சஸ் நடக்கும். ஏபி, ஏசி, பிசி. அதே மாதிரி இந்த குரூப் 2லையும் 3 லீக் மேட்சஸ் நடக்கும். இந்த ஓவராலாக 6 மேட்சஸில் டாப் 2 வரக்கூடிய 2 டீம்ஸை மட்டும்தான் டைரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு எடுப்போம். ஏன்னா நமக்கு கிரவுண்டில் சீக்கிரம் நம்ம முடிச்சுட்டு வர்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நம்ம அதிக மேட்சஸ் நடத்தணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். 11 மணி 12 மணி வரைக்கும் ஆயிரும். ஸோ தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அந்த லிமிட்டட் மேட்சஸ் தான் வைக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டீமுக்கு 2 வாய்ப்பு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஃபைனல்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன், அதில் வந்து வின்னர் டீம், ரன்னர் டீம், ஓவராலாக யார் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டோட்டல் டேக்கான பெர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம டார்கெட் வந்து ஒரு 9:30 to 10 நம்ம அங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது எல்லாமே எப்போ பாசிபிள் அப்படின்னா உங்களுடைய கோஆர்டினேஷன் இருந்தால் தான். ஆன் டைமுக்கு இது முடிச்சுட்டு உடனே வாங்கன்னு சொன்னால் நீங்கள் டைமுக்கு வரணும். கரெக்டுங்களா? அசர் தொழுகை கிரவுண்டில் போய் தான் தொழுகிற மாதிரி இருக்கும். 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கேருந்து போகிறப்பவே கூடிய மட்டும் ஒது பண்ணிவிட்டு ஒவ்வொரு 2 டீமாக நம்ம அனுப்பி வைப்போம். பொறுப்பாளர்கள் பார்த்துக்கோங்க, இங்கே ஒது பண்ணிக்கோங்க. கூடிய மட்டும் அங்கே போயிட்டு 2 டீம் விளையாண்டுட்டு இருக்கும்போது மீதமுள்ள டீம்ஸ் வந்து தொழுகையில் ஈடுபட்டுருங்க. அதை டிலே பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து தொழணும்னு பார்க்க வேண்டாம். சரிங்களா? மகரிப் தொழுகைக்காக மட்டும் ஒரு 1/2 hour டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுப்போம். 6:45 7:15 வரைக்கும் மகரிப் தொழுகைக்கு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுப்போம். அதுலேயும் நம்மளுடைய கவுண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸை பொறுத்து நம்ம தொழுகையை சீக்கிரமாக முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம மீதமுள்ள மேட்சஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சொன்ன விஷயங்கள் எதுவும் டவுட் இருக்குதா? இருக்கணுமே, அப்போ ஒன்றுமே புரியலைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சரி, என்னென்ன பாயிண்ட் சொன்ன யாராச்சும் 2 பேர் சொல்லலாமா? டீம் ஏல யாராச்சும் சொல்லுங்களேன். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ். டீம் பி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். என்னம்மா? மாஷா அல்லாஹ். ஓகே. டீம் சி அவர் சொல்லிட்டாங்க. வேறு எதாவது சொல்லுங்கள். டீம் டிசிப்ளின் சொல்லிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். வேறு எதாவது பாயிண்ட்? இப்போ நம்ம மெயினாக இப்போ பேசின இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல ஈவெண்ட்ஸ் பற்றி. டைம் கீப்பிங் மாஷா அல்லாஹ். டீம் டி டீம் கோஆர்டினேஷன். ஓகே, அதெல்லாம் ஓவரால் விஷயங்கள் வந்துடும். ஈவெண்ட்ஸ் சொன்னாலே என்னென்ன ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். அடுத்து என்ன ஈவெண்ட் அப்படின்ட்டு 2 minute ஸ்பீச் அந்த ஈவெண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்து டீம் ஒர்க். ஓகே, வேறு இந்த ஈவெண்ட் பற்றி எதாவது சொல்லுங்கள். ஷெட்யூல் சொன்னேன் இல்லையா? 3 o'clock ஆஃப் பண்ண மாஷா அல்லாஹ். 1:15 லஞ்சு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அதுவும் ஒரு ஈவெண்ட்டு தான், அதுக்கும் நமக்கு டைம் டிசிப்ளின் வரும் மாஷா அல்லாஹ். கடைசியா ஹேர் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். ஹேர் அல்ஹம்துலில்லாஹ்.